அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இது ஒரு பொய்யான ஒரு செய்தி. அதாவது லைலத்துல் கத்ர் இரவை நாசா மறைச்சி கொண்டிருக்குது. அந்த திட்ட தெளிவான ஆதாரங்கள் இருக்குது. அதை நாசா 10 வருஷத்துக்கு மேலாக மறைச்சி கொண்டிருக்குது. கார்னர் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட், ஒரு வானவியல் சம்பந்தமான அந்த அறிவுள்ள ஒரு விஞ்ஞானி நாசாவில் வேலை செய்கிறதாகவும், அந்த நாசாவில் உள்ள வேலை செய்கிற அந்த விஞ்ஞானி இதை பல வருடங்களாக ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடித்திருப்பதாகவும், அதாவது தொடர்ந்து விண்கற்கள் எரியப்பட்டு கொண்டிருக்கும் வருஷத்தில் எல்லா நாட்கள்லையும். ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் ஏதோ விண்கற்கள் இந்த உலகத்துக்கு என்ன செய்யறதில்லை, எரியப்படுவதில்லை என்றதை அவர் கண்டறிஞ்சு அவர் இஸ்லாத்தை வேறு என்ன செஞ்சுக்கிறார், ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படி என்று சொல்லி ஒரு கதையாக என்ன செஞ்சுக்கிறாங்க, பரத்தி கொண்டு வராங்க. இது ஒரு பிழையான ஒரு சப்ஜெக்ட். அப்படி ஒரு சம்பவம் இல்லை, அப்படி என்ன ஒரு விஞ்ஞானியும் இல்லை. இது போன்ற செய்திகளை பரத்துவது இஸ்லாத்துக்கு உதவாது. இது இஸ்லாத்துக்கு எனது உபத்திரமாக தான் அமையும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இது போன்ற செய்திகள் பொய்ப்படுத்தப்படுகிற டைமில் நாங்கள் இந்த மாதிரியான பொய்யான செய்திகளுக்கு தேவை உடையவர்களாக ஆக்கப்படுறோம். ஸோ இதுகளை நம்ம பரத்தக்கூடாது. இது பொய்யான அம்சம். சிந்தனைக்கு எடுத்து பார்த்தாலே விளங்கிடும். அப்போ அந்த எந்த நாள் கல் இறங்காத நாள் என்று சொல்லி நாசா கண்டுபிடிச்சிட்டு அப்படி என்று சொன்னால் லைலத்துல் கத்ர் நாசாவுக்கு தெரியுமெண்டாகிடும். அதோட முஸ்லிம்களுக்கு இந்த வருடம் லைலத்துல் கத்ர் இந்த நாள் தான் லைலத்துல் கத்ர், அடுத்த வருடம் இந்த நாள் தான் லைலத்துல் கத்ர் என்று அறிவிக்கல்மெண்ட் ஆகிரும். அது ஒரு பொய்யான செய்தி. இந்த மாதிரியான சம்பவமே இல்லை. முதலாவது இப்படி ஒரு சம்பவமே இல்லை. இது முதலாவது ஒரு ஈரானிய எனது செய்தி ஸ்தாபனம் அதை வெளியிட்டு, அதுக்கு பின்னால் ஈஜிப்டில் அப்துல் பாசித் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவரால் இது வெளியிடப்பட்டு பரத்தப்பட்டு வருது. இது பொய்யான ஒரு செய்தி. லைலத்துல் கத்ர் எங்களுக்கு மறைக்கப்பட்டிருப்பது ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கான காரணமே என்ன, நம்ம நிறைய அந்த கடைசி 10 எல்லாம் அமல் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தான். அதனால் லைலத்துல் கத்ர் நம்ம இதுதான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைக்கப்பட்ட பின்னால் இந்த உம்மத்தில் எவருக்கும் என்ன செய்ய போறதில்லை, அது தெரிய போவது இல்லை என்பதில் நம்ம என்ன செய்யணும், கவனமாக இருக்கு. இது செய்திகளை நம்ம பரத்துறதை தவிர்த்து கொள்ள வேண்டும்.